எவ்ரிபாடி அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தற்போதைய எல்னினோடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டுடைய வானிலை அமைப்பு, உலகளாவிய அமைப்புல எல்னினோவை பற்றியான ஒரு அச்சம் இப்போது மக்களிடையே பெரிய அளவுக்கு இருக்கிறது. எல்னினோவுனால மிகப்பெரிய பஞ்சம் வரும், வெள்ளம் வரும், இந்த மாதிரி எல்லாம் பீதியை ஏற்படுத்தி மக்கள் ரொம்ப ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. விவசாயிகள்லாம் இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதா, மழை அதிகமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, மழை கம்மியா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன நடக்கும் இந்த வருஷம்? இதுக்கெல்லாம் பதில் வந்து ஏற்கனவே நான் கடந்த அறிக்கையில கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மந்த்துக்கான பிஓஎம் வெதர் ரேடார் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் பாரோ மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்ல ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி மே மாதம் 31ஆம் தேதி 2026 வடகிழக்கு பருவமழை பகுதி 1வது அறிக்கை நான் வெளியிட்டிருந்தேன். அந்த அறிக்கை மெம்பர்ஸ் ஒன்லி, அதாவது நம்ம சேனல்ல இங்க ஜாயின்ற ஒரு பட்டன் இருக்கும். இது வந்து எதுக்காகனா மெம்பர்ஸ்க்குன்னு நம்ம செப்பரேட்டா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் இப்ப கொடுத்துட்டேன்னா எல்லாரும் அப்படியே காப்பி பண்ணி அதை ஒரு காப்பி பேஸ்டாவே மாத்திடுவாங்க. ஸோ அதனால எனக்கு யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா என் சேனலை ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வடகிழக்கு பருவமழை பார்ட் 1 அறிக்கை பார்க்க முடியும். ஜஸ்ட் நம்ம யூடியூப் சேனலுக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மெம்பர்ஸா ஜாயின் பண்ணணும்னு காட்டும். மெம்பர்ஸா ஜாயின் பண்ணா என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு 4 to 5 வீடியோஸ் வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். அந்த இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வடகிழக்கு பருவமழை பற்றியும், முக்கியமான கடல் அமைப்புகள், இந்த வருஷம் எந்த பகுதியில வெள்ளப்பெருக்கு வரும், எந்த பகுதி அதிகமாக இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட போகிறது, இந்த சீக்ரெட் தகவல்கள்லாம் அந்த ஒரு வீடியோவில் இருக்கும். ஸோ இது யாருக்காகனா மெம்பர்ஸ்க்காக. ஸோ இப்போ இந்த அறிக்கை எப்போ உங்களுக்கு பப்ளிக்கா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதிகளுக்கு மேலதான் அதிகாரப்பூர்வமா பகுதி 1வது அறிக்கை வரும். இந்த அறிக்கை தான் அப்போ வெளியிட போறோம். ஸோ அதனால நீங்க இப்பயே அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்லி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ ஓப்பனா நம்ம கொடுக்க கூடாது, மெம்பர்ஸ்க்காக வேணா நம்ம கொடுத்துக்கலாம். அதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி கடந்த அறிக்கையில நிறைய பேர் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 கமெண்ட்ஸ்க்கு மேல வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ நான் இந்த டைம்ல ஃபுல்லா படிச்சுட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு டைரக்டா அறிக்கைக்குள்ள போயிடலாம். ஸோ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அறிக்கைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போதைக்கு உங்க டைம் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அறிக்கையை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிஓஎம் வெதர் மாடல் தான் நான் எப்பயுமே இந்த எஸ்எஸ்டி டேட்டாஸ்க்கு எல்னினோக்கெல்லாம் இந்த பிஓஎம் மாடல் தான் நான் ஃபாலோ பண்றது. வெதர்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா நீங்களும் பிஓஎம் மாடலை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா என்னோட அறிக்கையை பார்த்தீங்கனாலே பிஓஎம் அறிக்கையை பார்க்குற மாதிரி தான் நான் எப்பயுமே ரிசல்ட் எல்லாம் பிஓஎம் பார்த்து தான் கொடுப்பேன். ஸோ இது வந்து இந்த ஜூன் மந்த்துக்கான எஸ்எஸ்டி அப்டேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரபிக்கடல் பகுதி, அரபிக்கடல்னு சொல்றதை விட கோவா, மங்களூரு, கர்நாடகாவுடைய மேற்கு பகுதி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய கண்ணூர், காசர்கோடு பகுதிகளில் எஸ்எஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பக்கம் சோமாலியா கிட்ட எஸ்எஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி வந்து நம்மளுடைய சோமாலியா ஒட்டி இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஜோன்லயும் நல்ல எஸ்எஸ்டி இருக்கு. குமரியன் சி வரைக்கும் அந்த எஸ்எஸ்டி உடைய அமைப்பு இருக்கு. இங்கே நம்மளுக்கு பே ஆஃப் பெங்கால்ல போன மாசம் வரைக்கும் எஸ்எஸ்டியே இல்லை, தற்போது எஸ்எஸ்டி வந்துருச்சு. ஸோ இப்போ இங்க பாருங்க ஒரே டார்க் கோடு வந்திருக்கா. இந்த டார்க் கோடு போன மாசம் இருந்ததா? இல்ல. இந்த ஜூன் மாசம் தான் இந்த டார்க் கோடு வந்தது. டார்க் கோடு அதாவது ஈஸ்ட் பசிபிக் ஜோன்ல இருந்து வெஸ்ட் பசிபிக் ஜோன் வரைக்கும் ஒரு ரத்த சிவப்பு கலர்ல இந்த கோடு வந்து இருக்கும், நீண்ட இருக்கும். இது பேர் தான் எல்னினோ. ஸோ இந்த எல்னினோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்னினோ இப்போ எந்த அளவுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய அமைப்புப்படி இவங்க என்ன சொல்லிருக்காங்க, இந்த இடம் டார்க்கா இருக்கு. ஸோ இது இப்படி பார்க்க கூடாது, நான் ரிப்போர்ட்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஜூலை மந்த்ல பாத்தீங்கன்னா வலுப்பெறுகிறத பார்க்க முடிகிறது. ஜூலை மந்த்ல ஜூன் மந்த்தை காட்டிலும் ஜூலை மந்த் இந்த ரெட் ஜோன் அதாவது வெஸ்ட் பசிபிக் ஜோன்ல இருந்து வெஸ்ட் பசிபிக் ஜோன், இது வந்து ஈஸ்ட் பசிபிக் ஜோன். இந்த அம்புக்குறி இருக்கு பாருங்க, இது லேப்டாப்ல காமிக்கிற மாதிரி இந்த ஸ்கிரீன்ல ஈஸ்ட் பசிபிக் ஜோன்ல இருந்து வெஸ்ட் பசிபிக் ஜோன் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் இந்த எல்னினோ. இது எல்லாருக்குமே காமனா எல்லாருக்குமே இப்ப தெரியுது எல்னினோனா எங்க இருக்கும், எவ்வளவு வலுவா இருக்கும்னு எல்லாருமே தெரியுது. ஜூலை மந்த்ல இது வலுப்பெறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த்லயும் இது வலுப்பெறுறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த எல்னினோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
அதாவது 3.0 2.8 2.8லிருந்து 3.0 வரைக்கும் இருக்குன்ற மாதிரி ப்ரெடிக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்லாம் வந்து சும்மா ஏதோ கொடுக்க மாட்டாங்க. சரியான மாடல் இது. ஒரு வாட்டி அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னா மாத்துறதே கிடையாது. அதனாலதான் இதை நான் ஃபாலோ பண்றேன். ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்பயுமே மாத்தவே மாட்டாங்க. ஸோ அதுலேயே பயணிப்பாங்க. மோஸ்ட்லி சில சில சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர்த்து பெரிய சேஞ்சஸ் வந்து இந்த பிஓஎம்கிட்ட இருக்காது. ஸோ இப்போ கிராப்ஸ் பாருங்க. கிராப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தற்போது நம்ம எங்க இருக்கோம்? ஜூன்ல இருக்கோம். நான் சரியா சொன்னேன்னா ஜூன்ல அளவு சரியான அளவு இப்போ எல்னினோ எந்த அளவுல இருக்குன்னா 1.6 பிளஸ் 1.6 பிளஸ் 1.6ல இந்த எல்னினோன்றது இருக்கு. 2023ல எல்னினோ அதிகபட்சமாக 2 வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன். 2.3 2.4 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கோடு வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து 1+1.6ல எல்னினோ இருக்கு. இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல, அளவு சரியான அளவு இதுதான். இந்த நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு இந்த அளவு கரெக்டா எல்னினோ இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னா +1.6. இதுதான் +1.6. அடுத்த ஜூலை மந்த் ஆகஸ்ட் மந்த்ல இது வந்து 2.0க்கு போயிரும்ன்ற மாதிரி வேகமாக அதிவேக வளர்ச்சி 2.0 ஆகஸ்ட்லயே தொற்றுது. செப்டம்பர் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா 2.4 செப்டம்பர் மந்த்ல 2.4க்கு போயிடும். அக்டோபர் மந்த்ல 3.2க்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் மந்த்ல 3.2ல இருந்து 3.6 வரைக்கும் கூட இந்த எல்னினோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுடைய ப்ரெடிஷன் படி 3.1 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. எப்படின்னா நவம்பர் 2026 100%. ஸோ ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 100% வந்து எல்னினோ இந்த வருஷம் 3.1 வரை அளவுக்கு போக போகுது. ஏன் சார் தடுமாற்றத்தோட பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் தம்பின்னு கூட என்ன புரிஞ்சுக்கோங்க, சார்ன்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய தம்பியாகவோ அண்ணனாக கூட எடுத்துக்கோங்க. நானு எனக்கு பேசி அப்படியே பழகிருச்சு. ஸோ 100% கன்ஃபார்ம்ன்றது எதை சொல்லியிருக்காங்க? +0 இது பிலோ மைனஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? -8. ஸோ இப்போ 3.1 அதாவது 3.1 வந்து கன்ஃபார்ம் தெரியுது. 3.1 தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவம்பர்ல இது வந்து 3.1, அக்டோபர்லயும் 3.1. அப்போ இவங்களுடைய ப்ரெடிஷன் படி பார்க்கும்போது இவங்க 3.1 சொன்னாங்கன்னா அது 3.6க்கு தான் போகும். ஒரு படி கூட தான் போகும். அப்போ இந்த வருஷம் என்ன நடக்க போகுது? பூமியில நம்ம வாழ முடியுமா முடியாதா? இது எல்லாருக்கும் பெரிய டவுட்டாவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. இதே மாதிரி எல்னினோ வரும்போது உலகத்துல 1877ல சுமார் 4 கோடி மக்களிலிருந்து 5 கோடி மக்கள் வரைக்கும் உயிரிழந்தார்கள். எப்போன்னா 3.4 என்கின்ற நிலையை தொடும்போது உலகத்துல மழையே இல்லாம அதிக வறட்சி ஏற்பட்டு பூமியே பஞ்சத்துல இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இவரு தான். இந்த எல்னினோ தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ இதெல்லாம் விளக்கிக்கிட்டே இருக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா பூமியில ஒரு பகுதியை கடுமையாக இந்த எல்னினோ பாதிக்கும். அதாவது 50% பகுதி பூமியுடைய பின்பகுதியாக இருக்கட்டும், அல்லது இன்னொரு பக்கம் நம்ம ஒருவேளை ஆசியா கண்டம், இன்னொரு பக்கம் இருக்கிறது அண்டார்டிகா. அண்டார்டிகான்றதை விட அங்க பனிப்பாறைகள் உருக தொடங்கும். ஆனா நம்மளுடைய ஆசியா வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 1877ல மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை எதிர்கொண்டது. அதாவது சீனா, இந்தியா தான், அதே மாதிரி ஆப்பிரிக்கா தான் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டது. அமெரிக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இதனால யாரு பாதிக்கப்படுறதுன்னா நம்ம தான். என்ன சார், அவங்க கிட்ட தானே உயருது, அமெரிக்கா கிட்ட தானே வெப்பநிலை உயருது, நம்ம எப்படி பாதிக்கப்படும் கேட்டீங்கன்னா இதுக்கான காரணத்தை நான் விலக்கி ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இங்க எல்னினோ உச்சத்துல இருக்கு. ஓகேங்களா? எப்போ ஜூன்ல இருந்து ஜூன் இப்போ வரைக்கும் ப்ரெடிக்டபிள். இது ஜூன் டு ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுவே டிசம்பர்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இந்த எல்னினோ வலுவா இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்துடைய வெப்பநிலை ஒரு பகுதியில அதிகமாக கூடுகின்ற காரணத்தினால இங்க பிலிப்பைன்ஸ் கிட்ட சிஸ்டமே உருவாகாது. இங்க பிலிப்பைன்ஸ் கிட்ட சிஸ்டம் உருவாகாம கடல் வந்து ரொம்ப கூல் நிலைக்கு போகும். அதாவது எஸ்எஸ்டியே இல்லாம இந்த பக்கம் ரொம்ப
வெப்பநிலை குறைகின்ற காரணத்தினால இங்கு வந்து சுழற்சிகளாக உருவாக தொடங்கும். இந்த சுழற்சிகள் என்ன ஆகும், நம்மளுடைய பே ஆஃப் பெங்காலுக்கு வரும். 2015 இதே சுழற்சிகள் தான் சென்னைக்கு அளவு கடந்த மழையை கொடுத்தது. 2023 குமரிக்கடல இருந்த சுழற்சி தான் தென் மாவட்டத்திற்கு பெரிய வெள்ளத்தை கொடுத்தது. எல்னினோனாலே சுழற்சி அமைப்புகள் தான் பெரும்பாலும் வரும். ஏன்னா இங்கே வெப்பநிலை உயரல. நம்ம பே ஆஃப் பெங்கால்ல வெப்பநிலை இங்க அரபிக்கடல தான் உயர்கிறது. அப்போ இங்க இருக்கக்கூடிய சுழற்சியை ஈர்க்கிறது யாரு? இங்க அரபிக்கடலுடைய வெப்பநிலை தான். அதாவது பாசிட்டிவ் அயோடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாசிட்டிவ் அயோடி தான் இந்த சிஸ்டத்தை இங்க இருக்கும். இப்போ 2023 அதே போன்றதான் ஈர்த்தது. ஏன்னா ஸ்ட்ராங் பாசிட்டிவ் அயோடி இங்க வந்துருச்சு. இங்க எல்னினோ வந்து 2.4 இருக்கு. ஸோ சென்னைக்கு பெய்ய வேண்டிய வட மாவட்டங்களுக்கு கொட்டி தீர்க்க வேண்டிய அந்த அதீத பெரும் வெள்ளத்தை தென் மாவட்டத்திற்கு இந்த பாசிட்டிவ் அயோடி தான், ஸ்ட்ராங் பாசிட்டிவ் அயோடி தான் கொண்டு வந்தது. ஏன்னா ஒருவேளை இங்க நார்மல் பாசிட்டிவ் அயோடியா இருக்கு, ஸ்ட்ராங் பாசிட்டிவ் அயோடி வரலைன்னா சிஸ்டம் இங்கேயே நின்றோம், இலங்கைக்கிட்டே நின்றோம். எல்னினோல இலங்கையை தாண்டி இந்த பக்கம் போகாது எல்னினோல. ஓகேவா? அப்படி இருக்கிறதுனால சிஸ்டம் இலங்கையை தாண்டலை அப்படின்னா இங்க நார்த் தமிழ்நாட்டுல தான் விண்ட் கன்வெக்ஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும் அக்டோபர் டு டிசம்பர் வரைக்குமே. அப்படி இருக்கிறதுனால நார்த் அண்ட் டெல்டா கோஸ்டல் தான் 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர்ல 2015 பார்த்தது. இங்க ஒரு காந்த ஈர்ப்பு விசை மாதிரி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் அயோடி இந்த பக்கம் வங்கக்கடலை உருவாக்கக்கூடிய நிகழ்வை வலுவாக இவர் ஈர்க்கிறதுனால வட மாவட்டங்களுக்கு கொட்டி தீர்க்க வேண்டிய அந்த அதிக கனமழையை 2023 நம்மளுக்கு கொட்டி தீர்த்தது, தென் மாவட்டங்களுக்கு கொட்டி தீர்த்தது. இதுக்கான ரீசன் இங்க ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இங்க எல்னினோ. ஒருவேளை இங்க ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இல்லைன்னா தென் மாவட்டத்துக்கு பெய்ய வேண்டிய அந்த பெரும் மழையை வட மாவட்டங்கள் எடுத்துக்கிடும். ஆனா தென் மாவட்டங்களிலும் 2015 பெரும் வெள்ளம் பதிவானது, பெரும் வெள்ளம் வந்தது. அதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. தூத்துக்குடி மாநகர், தூத்துக்குடியுடைய சில பகுதிகள்லாம் கடுமையாக 2015 பாதிக்கப்பட்டது. இந்த வருஷம் 100 வருடங்கள இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு வரும்ன்ற மாதிரிதான் எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல குறிப்பாக வட மாவட்டங்களோ, டெல்டா மாவட்டங்களோ, இல்ல தென் மாவட்டங்களோ, கோஸ்டல் ஏரியாஸ் கேட்டீங்கன்னா முக்கியமா தென் மாவட்டங்களுக்கு பாசிபிள் அதிகபட்சம் 85%. டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி 75% எடுத்துக்கலாம். வட தமிழகத்திற்கு 95% வரைக்கும் இந்த வருஷம் ஃப்ளட் இருக்கு. அதீத வெள்ளப்பெருக்கு 100 வருஷத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வரும். ஏன்னா வட இந்தியாவுல இப்போயே கடுமையான வெப்பம் உயர்கிறது. அப்போ வட இந்தியாவுல இந்த வருஷம் மான்சூன் ஃபெயிலியர் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் பெரிய அளவுக்கு அங்க இன்டென்ஸ் பெல்சஸ் போகாது, சிஸ்டம் உள்ள போகாது. அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு மழை பெய்யலனால வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது அந்த பகுதியிலிருந்து வீசக்கூடிய அந்த வலுவான காற்று, வெப்பமான காற்று இங்க வரும்போது ஈரப்பதத்தை அதிகமாக எடுத்து கொண்டு வரும். அப்படின்றனால ஒரு மடங்கு கிடைக்கக்கூடிய அந்த மழை பல மடங்காக உருவெடுக்கும். இதுதான் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல நடக்கும். அதாவது ஒரு மடங்கு இங்க பெய்யணும்னா அதை 10 மடங்காக பெய்யும். இது வந்து என்ன காரணம்? வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பமான காற்று தான் இதுக்கான காரணம். ஒருவேளை லானினா ஆண்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வட இந்தியாவுல அதிகமான மழை பெய்யும். எதனால அப்படின்னா இந்த ஜோன் குறிப்பிட்டு நான் சொல்றேன், இந்த பிலிப்பைன் ஜோன் வந்து ஹீட் ஆயிரும். இதுவே லானினாவாக இருந்தா ஹீட் ஆயிரும். லானினாவா இருக்கும்போது ஹீட் ஆகுறதுனால இந்த பிலிப்பைன்ஸ் அருகே அதிகப்படியான பெரும் சூறாவளி புயல்கள் உருவாகி வியட்நாமை கடந்து தமிழகத்திற்கு வந்து தமிழகம் அல்லது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல தமிழகம், தென்மேற்கு பருவமழை காலங்கள்ல இந்த பகுதி வியட்நாம்ல இருந்து வந்து நேரடியாக இங்க தாய்லாந்துல கரையை கடந்து மியான்மர் வழியாக வந்து தொடர்ந்து ஒடிசா வழியாக மத்திய இந்தியாவுக்கு சென்று கொண்டே இருக்கும். அந்த பகுதி குளிர்ந்து விடும். குளிர்ந்து விடுகின்ற காரணத்தினால நம்மளுக்கு அக்டோபர் மாதத்துல மேலும் அந்த பகுதியிலிருந்து குளிர்ந்த காற்று தான் நம்மளுக்கு வரும். ஒருவேளை அவங்களுக்கு மழையே பெய்யலைன்னா ஏற்கனவே அவங்களுக்கு நவம்பர், டிசம்பர்ல வெப்பநிலை உயர்ந்திருக்கும். அப்போ மேலும் நம்மளுக்கு மழைப்பொழிவை அதிகப்படுத்துறது இந்த எல்னினோ தான். இப்ப புரியுதா? எல்னினோனா நம்மளுக்கு மழையை அதிகப்படுத்தும், லானினானா நம்மளுக்கு மழையை குறைக்கும். மழையை குறைக்கும்னா ஆனா லானினா ஆண்டுகளையும் நம்மளுக்கு அதிகப்படியான மழை தானே பதிவாகுது. எல்னினோவை கம்பேர் பண்ணும்போது லானினா தான் அதிகமான மழையை கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜோன் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா இந்த ஜோன்லாம் ஹீட்டா இருக்குன்னா இந்த ஜோன் பே ஆஃப் பெங்காலும் அதுக்கு தகுந்த மாதிரி கடல் அமைப்புகள் இங்கேயும் சாதகமாக இருக்கும். மோஸ்ட்லி லானினா ஆண்டுகள்ல எஸ்எஸ்டி லெவல் குமரியன் சி வரை வந்து சுமத்ரா கிட்ட அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால எஸ்எஸ்டி சப்போர்ட் இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இலங்கை கிட்ட இருந்தா கூட சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து
நார்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரைக்கும் சிஸ்டம் ரெயின்ஸா இருக்கும். லானினா ஆண்டுகள்ல வாரத்திற்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். எல்னினோ ஆண்டுகள்ல ஒரு மாதத்திற்கே 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் உருவாகும். லானினாவுல 4 காற்றழுத்த தாழ்வு பகுதினா எல்னினோவுல 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் உருவாகும். சோ அந்த லானினாவுல 4 காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்குறதுல 2 தான் நம்மளை நோக்கி வரும். ஆனா எல்னினோவுல உருவாகக்கூடிய அந்த 2மே நம்மளை நோக்கி வரும். எல்னினோ ஒரு தடவை நிகழ்வை உருவாக்கிடுச்சுன்னா அது கண்டிப்பா ரெயினை கொடுத்துட்டு தான் போகும். லானினா ஒரு தடவை நிகழ்வை உருவாக்குதுன்னா அது கண்டிப்பா ரெயினை கொடுக்குமா கொடுக்காதுன்றது நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ட்ரை வின்ஸ் வட இந்தியாவிலிருந்து குளிர்ந்த வட இந்திய இடையூறு அல்லது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த ட்ரை ஏர் இந்த மாதிரி நிறைய அதை சொல்லலாம். மேற்கத்திய இடையூறு இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் இந்த வருஷம் மேற்கத்திய இடையூறு வராது. ஏன்னா வட இந்தியா ரொம்ப ஹீட் ஆயிரும். எல்னினோல வட இந்தியா ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகும். இப்பயே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க நியூஸ்ல 115 120 எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் நம்மளுக்கு 1 மடங்கு கிடைக்க வேண்டிய மழை 10 மடங்காக கிடைக்க போகுது. சரிங்க சார், இதுலயே நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன அந்த வடகிழக்கு பருவமழை அறிக்கையை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பகுதியில எவ்வளவு மழை இருக்கும், ஆஸ்திரேலியா மாடல்ஸ், அமெரிக்கா மாடல்ஸ், அதாவது குளோபல்ல நம்ம அமெரிக்காவுடைய கொலம்பியா யூனிவர்சிட்டி வெளியிட்ட தரவுகள் அதெல்லாம் 95% வந்து கரெக்டா இருக்கும். அதனாலதான் நான் என்னுடைய அறிக்கையில பார்ட் 1 அறிக்கையில அதை பத்தி தான் தெளிவா பேசியிருக்கேன். கொலம்பியா மாடல் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு மழை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்ற வரைக்கும் தெளிவாக இந்த வருஷம் கடந்த வருடங்களை விட இந்த வருஷம் அந்த பார்ட் 1 அப்டேட்ல தெளிவா சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு தடவை கூட அந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். நீங்க மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணி தான் பார்க்க முடியும். ஏன்னா நான் ஜூலை 15க்கு மேலதான் அந்த வீடியோவை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா நிறைய பேர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில இப்போதைக்கு நம்மளால ஒரு பாதுகாப்பு கருதி அதை வந்து மெம்பர்ஷிப் அடிப்படையில தான் அதை வெளியிட முடியும். அதுல ஓரளவுக்கு பார்வையாளர்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த பிறகுதான் அதை பப்ளிக் கொண்டு வரும். மோஸ்ட்லி ஜூலை மந்த் 15க்கு மேல எதிர்பாருங்க. 15ஆம் தேதிக்கு மேல அந்த வீடியோவை எதிர்பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 1. ஓகேங்களா? நீங்க வீடியோஸ் நம்ம சேனலுக்கு வந்துட்டு முத்துசுல மதன்மேன் சேனலை சர்ச் பண்ணுங்க. வீடியோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க, பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவே நார்த் ஈஸ்ட் மான்சூன் வீடியோ தான் இருக்கும். வடகிழக்கு பருவமழை பகுதி 1 அப்படின்னு இருக்கும். டைட்டிலும் அதை கொடுத்துருப்பேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கக்குள்ள மெம்பர்ஷிப் ஆப்ஷன் காமிக்கும். ஜாயின் பண்றது உங்களுடைய விருப்பம். விருப்பத்தின் பேர்ல நீங்க ஜாயின் பண்ணி வீடியோ பார்க்கலாம். ஆனா நல்லா உங்களுக்கு புரியும்படி அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். செகண்ட், இந்த கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். இனிமே எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் கண்டிப்பா ரிப்ளைன்றது வீடியோவுல வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. அந்த கமெண்ட்ஸ்ல நான் ரிப்ளை கொடுக்குறேனோ இல்லையோ, வீடியோவுல கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் மாவட்ட வாரியாக மழை சதவீதம் சொல்லுங்க சார். மாவட்ட வாரியாக நீங்க கேட்கறது சாகித்னு நினைக்கிறேன். சாகித் வந்து நீங்க மாவட்ட வாரியாக கேட்குறீங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்ல மாவட்ட வாரியாக இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை பத்தி அவர் கேட்டிருக்க மாட்டாரு. இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன், சாரி, ஃப்ரீ மான்சூனை பத்தி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ மான்சூனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல +1% 5% வரைக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்டா பார்க்கும்போது +1%, 2% வரைக்கும் கூட இருந்தது. சென்னை -1%. கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் கூடுதலாகவும் திருநெல்வேலி மாவட்டம் தான் டாப்பஸ்ட்ல வந்திருக்கு. இந்த ஃப்ரீ மான்சூன்ல கோடை மழையில அதிகமா மழை பெஞ்சிருக்கு. ஸோ இந்த தென்மேற்கு பருவமழையில சதவீதம் அடிப்படையில் நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது கிளியரா இன்னொரு தடவை கமெண்ட்ல பதிவு பண்ணிக்கோங்க. ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஓகே தான். இது அப்படியே ஒரு சிஎம் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதற்கான செய்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஜெகநாத்தா, ஜெகநாத், நன்றி பிரதர். அதாவது சிஎம் செல்லுக்கு நான் அனுப்புறதா திட்டமிட்டிருக்கேன். அதுக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு அறிக்கை தயார் பண்ணணும். தயார் பண்ணிட்டு அவருக்கு கண்டிப்பாக அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸை கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு நம்ம ஒரு ஜூலை மந்த் 15க்கு மேல அந்த பார்ட் 1 அபிஷியலா நம்ம கொடுத்த பிறகு சிஎம் செல்லுக்கு அதை அனுப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எப்படி பாதிப்பு வராதுன்னு சொல்ல முடியும் முத்துசெல்வம் சார். வட தமிழகம் என்றால் திருவள்ளூர் சென்னையும் அடங்குமே. சென்னை திருவள்ளூர் 60 முதல் 90 சென்டிமீட்டர் இருக்காதான்னு கேட்கிறாரு. அது யாரு? கார்த்திக், நரேன் கார்த்திக் ஜிம் சார். அதாவது நரேன் கார்த்திக் சென்னையில வந்து 60 to 90 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த வருஷம் மான்சூன் சீசன்ல இருக்கும். நான் இல்லைன்னே சொல்லவே இல்லையே. நான் கடந்த அறிக்கையில என்ன சொன்னேன்றதை நீங்க முழுசா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். எல்னினோ அப்ப சென்னையில 2015ல 55ல இருந்து 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு.
இந்த வருஷமும் அதே போன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சர்டிபிகேட் எல்லாம் சேவ் பண்ணி டிஜிலாகர்ல போட்டு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுல நான் சொல்லும்போது கடந்த ஆட்சிகள் அதற்கு முன்னாடியான ஆட்சிகளை சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. அடையாறு ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி பூண்டி ஆறு அருகே இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய முக்கியமாக சென்னையில நிறைய அந்த கூவம் ஆறு பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் சேஃபான இடத்துக்கு இப்ப மாத்திட்டாங்க. ஆக்கிரமிப்புகள்லாம் பெரும்பாலான இடங்களை அகற்றி இருக்காங்க. அதனால பாதிப்புகள் இருக்காதுன்னு சொன்னதை தவிர்த்து 60 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் வராது அப்படின்றத இந்த அறிக்கையில நான் சொல்லல. முக்கியமா இந்த அறிக்கையிலும் கூட 95% நார்த் தமிழ்நாடுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பிரகாஷ் சார் வணக்கம். ரொம்ப நாளா நம்ம சேனலோட ஃபாலோவர் அவரு. நன்றி தம்பின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக குமார் நன்றி சார்னு சொல்லியிருக்காரு. நன்றி சார். நான் சாருன்னு கூப்பிட வேண்டாம், தம்பினே கூப்பிடுங்க, அதான் மரியாதையா இருக்கும். ப்ரோ ராமநாதபுரம் தொண்டி மலை வராதா வானம் பார்த்த பூமியா இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் தானே, தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டது. அதனால பெரும்பாலும் உங்களுக்கு கோஸ்டல் ஏரியாஸஸ்ல அப்பப்போ ரெயின் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. பட் வந்து கன்ஃபார்மா இருக்க மாட்டது சொல்ல முடியாது. நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் கேரண்டி. எங்க நண்பா சேலம் மாவட்டத்துல ஒரு பகுதி மட்டும் தினம் தினம் ஒதுக்கி கொண்டே இருக்கிறது, வீராண பகுதி. வீராணம் சேலம் மாவட்டத்துல இருக்கோ எனக்கு தெரியாது எந்த பகுதின்னு. இப்போ தென்மேற்கு பருவமழை காலகட்டம் அப்படின்னாக்கா கேரளாவில் பரவலாக மழை பெய்யும், கர்நாடகாவில் பெய்யும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன மழை தான் பெய்யும். அதை ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். அது விண்டோடைய காற்றுடைய குவிதலை பொறுத்து. நான் கடந்த அறிக்கையில என்ன சொன்னேன், பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு பகுதியில கொட்டி தீர்க்கும், பெய்யலைன்னா பெய்யாமையே கொண்டு போய்கிட்டே இருக்கும், இன்னொரு பகுதியில பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பகுதியில் தினமும் பெய்யுது. இப்போ விருதுநகர்ல சதுரகிரி மலை இருக்கு. சதுரகிரி மலையில கடந்த ஆண்டுகள்ல இவ்வளவு மழை பெய்யல, ஆனா இந்த வருஷம் தொடர்ச்சியா சதுரகிரி மலையில மழை. என்ன காரணம்னு பார்த்தா அந்த பகுதியில தொடர்ந்து காற்று குவிதல் இந்த வருஷம் சிறப்பா இருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் மான்சூனுடைய விண்டு வர்றது நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். இப்போ வடகிழக்கு பருவமழை காற்று வருதுன்னா அந்த காற்று ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில மாறி மாறி வரும். அப்படிதான் அந்த பகுதியில இப்ப வெப்பசலன இடைமழை பெய்யுதுன்னா உங்க பகுதியில ஒரு வருஷம் நல்லா பெஞ்சிருக்கும், இன்னொரு வருஷம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா காற்றின் குவிதல். ஓகேங்களா. ரெண்டாவது நம்ம முகேஷ் முகேஷ் தான் நினைக்கிறேன், ஷான் முகேஷா, ஷான் முகேஷ் தெரியல சரியா. மதுரைக்கு ரெயின் பாசிபிள் இருக்கு, ஆல்ரெடி மதுரை நல்ல ரெயின் தான். ஸோ கம்மிங் டேஸஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஆர்த்தி திம்பம் கார்த்திகை தீபம் வரைக்கும் தான் ரெயினா? கார்த்திகை தீபம் வரைக்கும் ரெயின் இருக்குமான்றது அது மான்சூன் ரிப்போர்ட் தான் சொல்ல முடியும். அது நான் பார்ட் 3 அப்டேட்ல தான் சொல்ல முடியும். இது வந்து இன்னும் பார்ட் 1 வரல. பார்ட் 2 வந்து ஆகஸ்ட்ல வரும், பார்ட் 3 தான் செப்டம்பர்ல. அதுலயே செப்டம்பர்லயே 3 அப்டேட் இருக்கு. ராஜேஷ் அது ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. புதுச்சேரி ரெயின் இருக்குமா? புதுச்சேரி ரெயின் இருக்கும். ரெயின்ஃபால் டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இனிமேல் கோஸ்டல் ஏரியா சென்னை செங்கல்பட்டுலாம் நெக்ஸ்ட் 1 வீக்கு நல்ல ரெயின் இருக்கு. டிசம்பர் நோ ரெயின் ப்ரோ. என்ன என்ன எந்த டிசம்பர் சொல்றீங்க? ஸோ இந்த வருஷம் டிசம்பர் நல்ல சம்பவங்கள் இருக்கு. ஓகேங்களா ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளை. அப்சல் புதுக்கோட்டை இந்த இயர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து எப்படி இருக்கும், ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. புதுக்கோட்டைக்கு பிக் ஃப்ளட் வருமா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் வந்து தமிழ்நாடுடைய கோஸ்டல் ஏரியாஸே சொல்லியாச்சு, உங்க பகுதிக்கு வருமானு கேட்குறீங்க. நல்லா ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, மான்சூன் சூப்பரா இருக்கும். ஐஎம் ஐஎம் இன் திருநெல்வேலி 2023 போல ரெயின் இருக்கா ப்ரோ? இருக்கும். இந்த வருஷம் நம்மளுக்கு ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டி தான் வர மாதிரி தெரியுது. ஸோ அப்படி இருக்கனால சிஸ்டம் ஓவரால் சவுத் டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து கோஸ்டல் ஏரியாஸ்லயும் ஈவன் உங்க பகுதியிலையும் நல்ல ரெயினை கொடுக்கும். கோஸ்டல் ஏரியாஸை விட இன்டீரியர் வெஸ்டர்ன் காட்ஸஸ் பகுதியிலையும் நல்ல ரெயின் எதிர்பார்க்கலாம். முக்கியமா உங்க பகுதியெல்லாம் சொல்ல வேண்டியதே தேவையில்லையே, நல்ல ரெயின் இருக்குமே. திருநெல்வேலியில எந்த பகுதின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா சொல்லிடலாம். இந்த டைம்ல கூட திருநெல்வேலி தான் பெஸ்ட். அந்த முகமது குரேஷி என்னுடைய பெஸ்ட் நண்பர்னு கூட. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு 3-4 வருஷமா தொடர்ந்து பழக்கத்துல இருக்காப்புல. தமிழக அரசு இதை பற்றி மிகுந்த கவனத்தில் எடுத்து இவரை போன்ற தனியார் நிலையாளர்களின் ஆய்வுகளை கவனத்தில் எடுத்து செயல்பட வேண்டும். நன்றி பிரதர், அன்னைக்கே நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன். கண்டிப்பா நம்ம செயல்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூலை மந்த்ல ஒரு பார்ட் 1 அப்டேட் இருக்கு. பார்ட் 1 அப்டேட்டை போய் நம்ம தமிழகத்திற்கு சிஎம் செல்லுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அப்படி எதுவும் கொடுத்தது கிடையாது.
இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் அழிவு இருக்கிற பேரழிவு இருக்கின்ற காரணத்தினால அதை சொன்னாலே பாதி பேர் வந்து பயப்படுறாங்க. சரி என்ன சார் நீங்க ஒரு வெதர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு மக்களை பயன்படுத்துற மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை அதுதான். நான் சொல்லித்தானே ஆகணும். வரப்போகிறது வரலன்னு சொல்றதை விட புலி வருது புலி வருது எங்க சார் புலி வருது அப்படின்ற மாதிரிதான் கதை. வரும். அது எப்போ வரும்னா சீசனல். நான் சொன்ன டைமிங், அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த டைம்ல தான் அதோடைய ரிசல்ட் காட்டும். ஏன்னா அந்த பீக் டைம், எல்னினோடைய பீக் டைம் என்ன, நவம்பர் டிசம்பர் தான் பீக் டைம். பீக் பொசிஷன் 3.4 அந்த ஸ்டேஜ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே புரியும். ஆனா நீங்கெல்லாம் 2015 2023 பாக்குறத விட இந்த டைம்ல பாருங்க. இந்த டைம் வரக்கூடிய ஒவ்வொரு டைமும் இந்த வருஷம், அதாவது எப்படி சொல்றது, ஒரு 100 வருஷத்துல இந்த 2026 வெதரை யாருமே மறக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சீசனால தான் இது இருக்க போகுது. அதனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பர் ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ உங்க நம்பர் சென்ட் பண்ணுங்க. என் நம்பர் வந்து நான் ஏற்கனவே கொடுத்து நிறைய பேருக்கு என் நம்பர் இருக்கு. நிறைய விவசாயிகள் இன்னைக்கும் கால் பண்றாங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ ஆனா அதை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இப்போ ஏன்னா நான் நிறைய வேலைகள் இருக்கு. அடுத்தடுத்து நிறைய பிசினஸ் வேலைகள் இருக்கு. அடுத்தடுத்து நிறைய ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால ஒன் பை ஒன்னா இதையும் இன்னைக்கு ஒரு வெதர் ரிப்போர்ட் போட போறேன்னா அதுக்கு 2 மணி நேரம் டைம் ஒதுக்கி தான். அந்த டைம் ஒதுக்குறதே முடியாது எனக்கு. முதல்ல அந்த அளவுக்கு எனக்கு வேலை இருக்கு. அதை நீங்க சோ என்ன இவர் இப்படி பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா உண்மை அதுதான். என்னுடைய அதான் நான் இப்போ 2 மணி நேரம் இதுக்கு ஒதுக்குறேன்னா இதை ஒதுக்கிட்டு அந்த 2 மணி நேரம் வேலையை தள்ளி வச்சுட்டு தான் இதை ஒதுக்குவேன். முன்னாடி வெதர் ரிப்போர்ட் போடுறதுக்காக தான் அந்த நாளையே நான் பயன்படுத்துவேன். 2000 கோவிட் 19 காலகட்டத்தில் வெதர் ரிப்போர்ட் மட்டும்தான் நான் போடுவேன். ஆனா கோவிட் 19 அப்புறமா நிறைய வேலைகள் அடுத்தடுத்து பிசினஸ்ல இருந்து எல்லாமே அடுத்தடுத்து இருக்கிறதுனால இது மேல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அந்த வேலையை விட்டு விடக்கூடாது. எல்லாமே நம்மளுக்கு முக்கியம் தான். அதனால ரெண்டுமே நான் ஒரு கரெக்டான மேனேஜ் பண்றதுனால நம்பர்லாம் கம்மிங் மான்சூன் வரும்போது உங்களுக்கு நான் குரூப்பா லிங்க் கொடுக்குறேன். குரூப்ல வாங்க, என்னுடைய நம்பர் இருக்கும். குரூப்ல கேளுங்க அப்டேட்ஸ். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் கொடுப்பேன். இந்த வருஷம் நிறைய பேரை குரூப்ல சேர்க்க போறது கிடையாது. அதையும் நீங்க முடிவெடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு கவனிக்க முடியாது. எல்லாரையும் சேர்த்துட்டோம்னா குரூப்பை வழி நடத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு தனியா ஒரு அட்மின் மாதிரி போற மாதிரி இருக்கும். ஸோ இதனாலதான் நம்மளுக்கு குரூப்பை வழி நடத்துறது பெரிய விஷயம். இப்போ 600 பேர் என்கிட்ட இருக்காங்க ஏற்கனவே குரூப்ல. அந்த 600 பேரை நான் தொடர்ந்து வழி நடத்துறதே பெரிய சவால். அப்படி இருக்கிறதுனால நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் சேனல்ல வெதர் ரிப்போர்ட் மான்சூன் டைம்ல நிறைய வரும். அதெல்லாம் பாருங்க. பார்த்து புரிஞ்சுக்கோங்க. தனித்தனியா ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்டீங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்குதான் இந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கான ரிப்ளை கொடுத்துருக்கேன். ஓகே. இந்த பார்ட் 1 நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்டேட்டை மீண்டும் சொல்லிடுறேன். எப்படி பார்க்கணும் அப்படின்னா லேப்டாப்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முத்துசெல்வம் மெதர்மன்ஸ் யூடியூப் சேனல் சர்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹோம் ஆப்ஷன் இருக்கும், வீடியோ ஆப்ஷன் இருக்கும். வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் இந்த வீடியோ காமிக்கும். இந்த வீடியோவை 2026 வடகிழக்கு பருவமழை பகுதி 1 இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ஜாயின் பட்டன் இருக்கும். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸ்ல எந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல இந்த வருஷம் நம்பர் 1, வட மாவட்டங்கள் எவ்வளவு மழை பெய்யும், தென் மாவட்டங்கள் எவ்வளவு மழை பெய்யும், எந்த பகுதி டாப் 1 அப்படின்றத நான் அதுல பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதான். செகண்ட் 2015க்கும் 2023க்கும் அதற்கு மேல 2026ல என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்க போகுது, கண்டிப்பா ஃபிளட் வரப்போகுது, அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 3வது விவசாயிகளுக்கு தெளிவா அறிக்கைகள் கொடுத்திருக்கேன். 4வது இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியமாக யாருமே சொல்லாத விஷயங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 5வது கொலம்பியா வெதர் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். 100% 95% வரைக்கும் கரெக்டான ஒரு ப்ரெடிக்டபிள் இருக்கும். அதனால நீங்க நம்பி பார்க்கலாம். மீண்டும் ஒரு வானிலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.